என்னங்க சொல்றீங்க? பிரதீப் ரங்கநாதன் இப்படி பண்ணாரா? கோமாளின்ற படத்துல டைரக்டர் ஆகி தன்னை ரெஜிஸ்டர் பண்ண டைரக்டர் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன். அதுக்கப்புறம் அவர் படம் பண்ணணும்னு நினைச்சு எடுக்க முடியாம போய் நிறைய ஸ்கிரிப்ட் லாக் ஆகி போயிடுச்சுங்க. சடனா அவர் ஆல்ரெடி ஷார்ட் பிலிமா எடுத்த படத்தையே நம்ம ஃபீச்சர் பிலிமா பண்ணலாமே அப்படின்னு நினைச்சு இதுல நிறைய ப்ரொடியூசர் வேற ஒருத்தங்களை நடிக்க வைங்க அப்படின்னு சொன்னாலும் இல்ல, இது நானே தான் பண்ணுவேன், நான் தான் அந்த படத்துக்கு ஹீரோ அப்படின்னு ஒத்த கால நின்று ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ல வந்த படம் தான் லவ் டுடே. வெறும் 5 கோடி செலவில் எடுத்து 90 கோடி கலெக்ஷன் ஆன இந்த படம் 2022ஓட பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல இருந்து டேரக்டர்லேருந்து ஆக்டராக ப்ரொமோட் ஆன நம்ம பிரதீப் ரங்கநாதன் அடுத்தடுத்து 2 படம் பண்ணாருங்க. ஒன்று அவரோட ஃப்ரெண்டான அஸ்வத் மாரிமுத்து. இவர் யாருன்னா ஓ மை கடவுளே படத்தின் டேரக்டர். இப்போ இவங்க 2 பேர் கூட்டணியில் டிராகன் ஒரு படம் வந்து அந்த படத்தோட பாட்டெல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த படமும் ஏஜிஎஸ் தான் ப்ரொடக்ஷனும் பண்றாங்க. February 21 இந்த படம் தேட்டருக்கு வரதா இருக்குதுங்க. இப்படி ஏஜிஎஸோட பேக் டு பேக் படம் பண்ற நம்ம பிரதீப் ரங்கநாதன் இதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல நயன்தாரா ப்ரொடியூஸ் பண்ற படம் தான் LIK லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தோட ஒர்க்கும் விட்டு விட்டு நடக்குது. இதுக்கு நடுவில் நாங்கள் நார்மல் கப்பிள்ஸ் இல்லைன்னு சொல்கிற நம்ம விக்னேஷ் சிவன் நயன்தாரா அடுத்து எந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறாங்க, எந்த ப்ரொமோஷனல் ஈவெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க. ஆனால் இந்த படத்தை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு பிரதீப் ரங்கநாதனே சொல்லியிருக்காராம். இப்படி பிஸி ஷெடியூல் இருக்க அவர் அடுத்த படத்துக்கு சொன்ன சம்பளத்தை கேட்டு எல்லாரும் வாய் அடைஞ்சு போயிட்டாங்களாம். ஆமாங்க, இப்போ அந்த டிராகன் படத்துக்கும் LIK படத்துக்கும் ப்ரீ பிஸ்னஸாகவே நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ஸோ பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த படத்துக்கு அவர் 15 கோடி கேட்டிருக்காராம். இது என்னடா அநியாயமாக இருக்குன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வருது. ஸோ அவர் கேட்கறது நியாயம் தானே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ இது நியாயமா அநியாயமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.